ஈரான் உள்நாட்டு போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவித்து வரும் அமெரிக்க அதிபர் டிரம்புக்கு அந்நாட்டு அரசு தொலைக்காட்சி பகிரங்க கொலை மிரட்டல் விடுத்திருப்பது பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. ஈரானில் அரசுக்கு எதிராக போராட்டம் தீவிரமடைந்துள்ள நிலையில் 3000த்திற்கும் மேற்பட்ட மக்கள் கொல்லப்பட்டுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்த போராட்டத்தின் பின்னணியில் அமெரிக்காவும் இஸ்ரேலும் இருப்பதாக ஈரான் ஆட்சியாளர்கள் குற்றம் சாட்டி வருகின்றனர். அதனை நிரூபிக்கும் வகையில் அதிபர் டிரம்ப் போராட்டக்காரர்களுக்கு ஆதரவாக பேசி வருகிறார். மேலும் போராட்டக்காரர்கள் மீது தாக்குதல் நடத்தினால் அமெரிக்க ராணுவ நடவடிக்கை எடுக்க நேரிடும் என்று ஈரானுக்கு அவர் எச்சரித்துள்ளார். அத்துடன் அரசு நிறுவனங்களை கைப்பற்றுமாறு போராட்டக்காரர்களுக்கு அவர் அறிவுறுத்தியுள்ளார். மேலும் தேவையான உதவிகள் தேடி வரும் என்று போராட்டக்காரர்களுக்கு ஊக்கமும் தைரியமும் அவர் கொடுத்துள்ளார். இதனிடையே ஈரான் மீது தாக்குதல் நடத்துவது குறித்து அதிபர் டிரம்ப் ஆலோசித்து வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது. இந்நிலையில் ஈரான் அரசு தொலைக்காட்சி அமெரிக்க அதிபர் டிரம்புக்கு நேரடி கொலை மிரட்டல் விடுத்திருப்பது சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. கடந்த 2024ஆம் ஆண்டு நடைபெற்ற பிரச்சார கூட்டத்தில் நடத்தப்பட்ட துப்பாக்கிச் சூட்டில் டிரம்ப் காயமடைந்த போட்டோவை வெளியிட்டுள்ள ஈரான் அரசு தொலைக்காட்சி இந்த முறை இலக்கை தோட்டாக்கள் தவறவிடக்கூடாது என குறிப்பிட்டுள்ளது. இது அமெரிக்க அதிபர் டிரம்புக்கு விடுக்கப்பட்ட நேரடி அச்சுறுத்தல் என கூறப்படுகிறது. அதிபர் டிரம்புக்கு கொலை மிரட்டல் விடுக்கப்பட்டிருப்பதால் ஈரான் மீது அமெரிக்கா நிச்சயம் தாக்குதல் நடத்தும் என்ற பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.